ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிந்து பைரவி பார்க்க போகிற. சிந்து பைரவியில் வந்துட்டு நம்ம பைரவியை பார்க்கறதுக்காக சிந்து வந்து நின்னாங்க. பார்த்த உடனே பயங்கரமாக பற்றிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னாச்சு, அந்த அளவுக்கு ஃபயர் ஆயிடுச்சு. பக்கத்தில் நிற்கிறது அக்கான்னு கூட மறந்து போய் இந்த பொண்ணு கண்ணா பின்னான்னு கத்துது. உன்னால தான் எனக்கு தகுதியே இல்லாத ஒருத்தனை கட்டிக்கிட்டேங்குது. இல்லைனா மட்டும் என்னை ஜப்பானில் கூப்பிட்டாங்க, நான் அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க, நான் ஆப்பிரிக்காவில் கூப்பிட்டாங்கன்னு ஒன்று தேடி வந்திருப்பாங்களா? ஏமா இந்த உருட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, இந்த பொண்ணுக்குலாம் புத்தி வராது. நல்லவன் என்றைக்குமே கணக்கு தெரிய மாட்டாமா. உனக்கு இந்த அயோக்கிய ராஸ்கல் சஞ்சய் தாமா கணக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க, இந்த பொண்ணை சொல்லி குத்தம் இல்லைங்க. இன்னும் அது மட்டுமா என்ன, ஒரு பிட்டா 2 பிட்டா, அதாவது உன்னால தாண்டி என் வாழ்க்கை பாலா போச்சுன்னு சொல்லிட்டு கண்ணா பின்ன கழுவி ஊற்றி விட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நான் டைவர்ஸ் வாங்க போகிறேன்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கு அப்புறமா பார்க்கணுமே, வேண்டாத சாமியில் அப்பனே ஐயா என்னை காப்பாற்றுங்க, அதாவது நாங்கள் பிரிஞ்சாலும் பரவாயில்ல, எப்படியாவது என் தங்கச்சி பிரியவே கூடாது, ஆறுமுகமும் நம்ம பைரவியும் பிரியவே கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க வேண்டாத தெய்வம் இல்லை. அதுக்கப்புறம் வேண்டிவிட்டு இங்கே வர நம்ம ஐசு பார்க்குற வேலை இருக்கே, அதாவது பயங்கரமாக திட்டுதாம்மா, நீலாம் பேசுகிற அளவுக்கு இருக்கேன் நான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என் பாரு, என் மாமியார் அதாவது அன்னபூர்ணியத்தை என்னை மருமகளை சீக்கிரம் எடுத்துக்குவாங்கன்றாங்க. அது நடக்காது ராஜா இந்த ஜென்மத்தில் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அன்னபூர்ணி அங்கே ஒரு பக்கம் சிவாவை மட்டும் நெருங்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டுமா என்ன, படுக்க போனால் கரண்டை கட் பண்ணுறாங்க, சாப்பிட போனால் சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க. டேய் உங்களை அப்புறம் தாங்க முடியலடா, இதெல்லாம் ஒரு விஷயம்னு இதை வச்சு நீங்கள் என்னை விட்டு வெளியே அனுப்பலாம்னு நினைக்கிறீங்க, இதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அன்னபூர்ணிக்கிட்ட சிவா மனசில் உள்ளது எல்லாத்தையும் திறந்து பேசிகிட்டே இருக்க டைமில் கடைசியில் என் விருப்பமே இல்லாமல் எல்லாத்தையும் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லும் போதே மயங்கிடுச்சு. அடப்பாவி முழுசாக கேட்கலையா, அப்போ கூட என் மனசுக்குள்ளே அவள் தான் இருக்கான்னு சொல்ல வரதுக்குள்ளே மயங்கிட்டியேம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.